வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல லீடிங் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோலயும் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆர்க் எனர்ஜி? இஃப் த ஆம்ஸ் ஆர் 350, வால்ட் வந்து 32 அண்ட் டிராவல் ஸ்பீட் 310 mm/minute. ஸோ இதுக்கு ஃபார்முலா பாருங்க. V இன்ட்டு I, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு 60. ஏன்னா வந்து mm per மினிட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ mm per செகண்ட்னா 60 வராது, சரிங்களா? டிவைடட் பை 1000 இன்ட்டு ட்ராவல் ஸ்பீட், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த வேல்யூலாம் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து 32 இன்ட்டு 350 இன்ட்டு 60 டிவைடட் பை 1000 இன்ட்டு 310. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.16 கிலோஜூல் பெர் mm. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, புரியுதா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். புரிஞ்சா? இப்போ லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், வாட் would be the answer? பி இஃப் இட் வேர் ஹீட் இன்புட் யூசிங் த டிக் ப்ராசஸ். சரிங்களா? முந்தைய கொஸ்டினும் ஆன்சர் அதை வச்சு டிக் வெல்டிங் டிக் ப்ராசஸுக்கு ஹீட் இன்புட் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர்க் எனர்ஜி, ஹீட் இன்புட்னா ஆர்க் எனர்ஜி இன்ட்டு தெர்மல் எஃபிஷியன்சி, சரிங்களா? ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் அந்த தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வந்து ஒன்று இருக்குது. ஸோ டிக் வெல்டிங் ப்ராசஸுக்கு 0.6, கரெக்டாக. டிக்குக்கு சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, இந்த மாதிரி தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஹீட் இன்புட் கண்டுபிடிக்கணுமா ஆர்க் எனர்ஜி இன்ட்டு தெர்மல் எஃபிஷியன்சி, ஓகேங்களா? இப்போ தெர்மல் எஃபிஷியன்சி டிக்கு பார்த்தீங்கன்னா 0.6. ஸோ 2.1677 இன்ட்டு 0.6 அப்போ பார்த்தீங்கன்னா 1.30 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.29 தான் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் 1.29 கிலோஜூல் பெர் mm. இது வந்து ஹீட் இன்புட் டிக் வெல்டிங் ப்ராசஸில். ஸோ இந்த கொஸ்டின் வச்சு வரும்போது, ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெக்கானிக்கல் டெஸ்ட் கேன் கிவ் அ குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் ஆஃப் டக்டிலிட்டி? சரிங்களா? இந்த குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்னா ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட். ஸோ டக்டிலிட்டியை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் டெஸ்ட் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சைல் டெஸ்ட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த எலாங்கேஷன் பார்க்கலாம். எலாங்கேஷனை வச்சு டக்டிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த ரெடக்ஷன் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அதை வச்சும் நம்ம வந்து டக்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ணலாம், சரிங்களா? டென்சைல் டெஸ்ட் மூலியமாக தான் வந்து டக்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ண முடியும். ஏன்னா எலாங்கேஷனை வச்சு நம்ம வந்து டக்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும், சரிங்களா? எலாங்கேஷன் பெர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு. ஸோ டென்சைல் டெஸ்ட் தான் வந்து கரெக்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷுவலாக டக்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் வேல்யூவாக மெஷர் பண்ண முடியாது. டென்சைல் டெஸ்ட் மூலயமா மட்டும்தான் வந்து டக்டிலிட்டியை நம்ம வந்து செக் பண்ண முடியும். அதே மாதிரி நிக் பிரேக் டெஸ்ட் வந்து ஒரு நீங்கள் இன்டர்னலாக என்னென்ன டிஃபெக்ட் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து லீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் டெஸ்ட் ஆர் ஜென்ரலி யூஸ்ட் ஃபார் வெல்டர் குவாலிஃபிகேஷன்? ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டென்சைல் அண்ட் நிக் பிரேக், சரி டென்சைல் அண்ட் பெண்டு. அடுத்து நிக் பிரேக் அண்ட் டென்சைல். அதுக்கப்புறம் சி பார்த்தீங்கன்னா பெண்ட் அண்ட் நிக் பிரேக். அதுக்கப்புறம் தே ஆர் ஆல் யூஸ்ட், எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் EN 9606 -1 இந்த ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டு பண்ணுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம்
ஃப்ராக்சர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 2 தான் வந்து காமனாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த பெண்டுக்கும் இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட்டுக்கும் ரீப்ளேஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாட்ச் டென்சைல் டெஸ்ட் அது வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த 9606ல் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரெக்ட். EN 9606 ஸ்டாண்டர்டில் வந்து கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக் பிரேக் அண்ட் டென்சைல் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டில் நிக் பிரேக்னு ஒரு இதே கிடையாது. அதுக்கப்புறம் பெண்ட் அண்ட் நிக் பிரேக் தே ஆர் ஆல் யூஸ்ட். இந்த பெண்ட் அண்ட் நிக் பிரேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா API 1104ல் வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு நிக் பிரேக் பண்ணணும், பெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து EN யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ டென்சைல் அண்ட் பெண்ட். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து பாருங்க, which mechanical test can be used to measure the toughness of the well metal, HIZ and bare metal? டஃப்னஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து எந்த டெஸ்ட்? மேக்ரோவா? மேக்ரோ வந்து நம்ம வந்து டிஃபெக்டை வந்து பார்க்க முடியும், வெல் டிஃபெக்ட். நிக் பிரேக் வந்து எப்படின்னா வந்து அதுவும் இன்டர்னல் டிஃபெக்டை வந்து பார்க்க முடியும், லைக் ஃபியூஷன் அந்த மாதிரி, ஃபியூஷன் ப்ராப்பர் ஃபியூஷனில் அந்த மாதிரி உள்ள வந்து பொரோசிட்டி, இன்டர்னல் பொரோசிட்டி, இதெல்லாம் நம்ம வந்து நிக் பிரேக் மூலிமா நம்ம விஷுவலாக வந்து பார்க்கலாம். இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் விஷுவலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஸோ ஹார்ட்னஸ், இந்த மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, ஹார்ட்னஸ் வேல்யூ எப்படி இருக்குது, அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஸோ அதுவும் கிடையாது. இப்போ இந்த சார்பி தான் வந்து மெட்டீரியலோட டஃப்னஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது பிஃபோர் உடையிறதுக்கு முன்னாடி, பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் வந்து டஃப்னஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் டஃப்னஸ் டெஸ்ட் மூலயமா. ஓகேங்களா? ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்கள். With reference to the previous question and the correct answer, what unit is measured to use this test? The toughness டெஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எனர்ஜியை வந்து நம்ம வந்து எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? எனர்ஜியோட யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா ஜூல் வச்சு தான் வந்து நம்ம வந்து எனர்ஜியோட யூனிட்டை வந்து மெஷர் பண்ணுவோம். அதோட சரிங்களா, எனர்ஜியோட யூனிட்டு ஜூல். சரிங்களா? புரிஞ்சா? விக்கரு இது வந்து ஹார்னஸ்க்கு ஹெச்வி அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? விக்கர் ஹார்னஸ். அதுக்கப்புறம் நியூட்டன் பெர் mm². இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஃபோர்ஸ் பை ஏரியா. உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் அதை மெஷர் பண்ணுறதுக்கு நியூட்டன் பெர் mm² நம்ம வந்து அந்த யூனிட் வந்து இது பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டு பிஎஸ்ஐ. சரிங்களா? புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெல் சிம்பிள் இஸ் அக்கார்டன்ஸ் வித் ISO EN 2553 represent the fillet well made on the other side? ஸோ EN 2553 இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஆரோ சைட், அதர் சைடு. ஸோ ஆரோ சைடில் உள்ளதை வந்து ரெஃபரன்ஸ் லைன்லையும், அதர் சைடில் உள்ளதை டேஷ் லைன் டாட்டர் லைன்லையும் நம்ம வந்து வரைவோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஃபில்லட் வெல் இருக்குது, அது வந்து அதர் சைடில் இந்த ஃபில்லட் வெல் வந்து இருக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து என்ன அப்படி வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ சைடில் உள்ள சிம்பிளை வந்து குறிக்குது. இந்த ஃபில்லட் வெல் வந்து ஆரோ சைடில் உள்ளதை வந்து குறிக்குது. நம்மளுக்கு தேவையானது அதர் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பி
ஸோ நம்ம அதர் சைடு தான் டேஷ் லைனில் கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. பட் அந்த ட்ரையாங்கிள், அந்த ஃபில்லட் உள்ள ட்ரையாங்கிள் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆயிருக்கு. சரிங்களா? ட்ரையாங்கிள் மிரர் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. நம்ம நீங்கள் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் வந்து இருக்கும். ஸோ டேஷ் லைன்லேயும் சரி. ஸோ அந்த டேஷ் லைன் வந்து மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ லைன்லேயே இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே வந்து அந்த சிம்பிள் இருக்குது. ஸோ அது தப்பு. டியில் பாருங்கள். டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதர் சைடில் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் லைனில் தான் இருக்குது. ரெஃபரன்ஸ் லைனில் இல்லை, டேஷ் லைனில் தான் வந்து அந்த சிம்பிள் இருக்குது. ஸோ அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இதான் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து லீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், வாட் எல்ஸ் கேன் பி ஷோன் ஆன் த வெல் சிம்பிள். வெல் சிம்பிளில் என்னென்ன டைமென்ஷன்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன டைமென்ஷன்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் ஃபில்லட் வெல்லில் பார்த்தீங்கன்னா லெக் லென்த் மென்ஷன் பண்ணுவாங்களா, டிசைன் த்ராட் மென்ஷன் பண்ணுவாங்களா, டெப்த் ஆஃப் பெயின்டேஷன் மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லை ரெண்டுமே மென்ஷன் பண்ணுவாங்க, ஏ அண்ட் பி. பார்த்தீங்கன்னா லெக் லென்த் மென்ஷன் பண்ணுவாங்க, டிசைன் த்ராட் அது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி. ஸோ வந்து டி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? டி தான் வந்து கரெக்ட். புரியுதா? ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye. Take care. See you. Bye.